அவங்க கம்பேர் பண்ணவே மாட்டாங்களா? எங்க அப்பா வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணியிருக்காரு, எங்க அப்பா என்ன அப்படி பார்த்துருக்காரு. அதே கம்பேரிசன் பண்றாங்க. நான் 25 வருஷமா எங்க அம்மாவ பார்த்து வளர்ந்தவன். எங்க அம்மா இப்படி, எங்க அம்மா அப்படி பண்ணாங்க, எங்க அம்மா இப்படி சமைப்பாங்க, அப்படி பண்ணி வளர்ந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் உள்ள கண்டிப்பா இருக்கும். எங்க அம்மா இப்படி பண்ணாங்க. ஸோ அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண அனுஷியா மேமும் உங்களோட சன்ன தான் இன்னைக்கு மீட் பண்ண போறோம். ஸோ அவங்க வீடு எனக்கு சொல்லியிருக்காங்க. வாங்க உங்க வீட்டுக்குள்ள போலாம். இதான் உங்களோட வீடு. ஸோ வில் கெட் இன். ஓ இப்பவே எழுதிருவீங்களோ? இல்ல நல்லா தான்டா இருக்கும். செடி வைக்கிற பழக்கம் இருக்கும். இதோ நான் சொன்னல அழகான அந்த பத்தி ஃபேன் கூட எங்க வீட்ல கார்ட்டூனா தான் இருக்கும். நீ எங்க ஒரு ஹோம் டூர் போலாம் மேம். எனக்கு நிஜமா பார்க்கணும். லைக் உங்ககிட்ட இருக்க டாய்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டோரி நான் இருக்குல. தான் சொன்னேன் நீ பாரு, நீ எங்க எதை எடுத்து பார்த்தாலுமே அதுல எல்லாத்துலயுமே பொம்மை தான் தெரியும். என் புள்ளைக்கு பிடிச்ச பொம்மைகள் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்போதுமே எஜுகேஷனை வந்து நீ ப்ரெஷர் பண்ணி கொடுக்க கூடாது. அவங்க பிடிச்ச விஷயத்த நீ கொடுத்து பாரேன். இப்போ நீ இதுல எத்தனை பொம்மை இருக்கு, என்ன கலர் இருக்கு, இல்ல பொம்மைங்க இல்ல, ஹில் லேர்ன் கலர்ஸ். எங்க பண்ண இப்போ நான் கர்டன்ஸ் எல்லாம் கூட அவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த எல்லா இதுல இருந்து கீழே போடுற ரன்னர் முதல் கொண்டு எல்லாமே கார்ட்டூனா தான் இருக்கும். பெட்ஷீட் போய் பாரு, அதுலயும் கார்ட்டூன் தான் பாப்பேன். ஓகே நம்ம நீங்க குயிக்கா உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க. நம்ம ஒரு ஹோம் டூர் போவோம். நீ போ பாரு. சரணோட கூட்டின்னு போய் பாரு. சரண கூட்டின்னு போ. ஹாய், எங்களோட ஹோம் டூர் சின்ன Charan's home. Charan's home tour. So we'll start with this thing, the Hall of Fameன்ற மாதிரி. இல்லை என்ட்ரு ஆனோடனே ஆல் த லைக் என்ன சொல்கிறது, எல்லாமே வந்துட்டு நான் அச்சீவ் பண்ண மொமெண்டோஸ். அண்ட் நான் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் விங்கோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன் லாஸ்ட் இயர். ஸோ அதனால் வந்துட்டு லைக் அங்கே நான் நிறையா ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணது, என் காலேஜ் த்ரோ பால் ஈவெண்ட்ஸ். அண்ட் தென் எங்கள் அப்பா அது சித்தப்பா அது எவ்ரி ஒன்ஸ் மொமெண்டோஸ் இஸ் ஹியர். And then he's a very important member of our house. His name is Sher Khan. So apne yeah, you call him down, he'll come down. And like நான் எங்க போறேனோ அங்க தான் வருவான். So அதனால he'll come. Yeah, he'll come where I go. And if I come that side, he'll come that side also. அதனால வந்துட்டு இங்க வா. நான் நிக்கிற இடத்துக்கு தான் அவன் இருப்பான். ஸோ அதனால நல்லா மாட்டி விடுவான். நான் கரெக்டாக காலேஜில் திரும்பும் போது டேர்னிங் வரேன்னா கண்டிப்பாக திரும்பி அந்த கார்னர் போய் நின்றுட்டு வேடிக்கை பார்ப்பான் என் பைக்குள்ளே வரது. ஸோ யா ஹீ சென்ஸ் இட் நைஸ். அண்ட் இந்த கார்ட்டூன்ஸ்ன்றது வந்துட்டு என்னோட ஒரு பிக் பார்ட். ஸோ அதனால எனக்கு சின்ன வயசுலேருந்து டோரேமான் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் டோரேமான். ஸோ அதனால டோரேமான். அண்ட் இது எல்லாமே எங்கே பார்த்தாலும் என் ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஸோ ஆமாம், அண்ட் தீஸ் ஆர் த 2 pillars நாங்கள் அப்போ சொன்ன மாதிரி. ஸோ ஹீஸ் சித்தப்பா அப்பா அண்ட் தென் மீ அண்ட் மாம். ஸோ இது எல்லா ஸ்டேட்ஸு நாங்கள் சுற்றின எல்லா ஊரோட பிக்சர்ஸ் எவ்ரி திங் வில் பி ஹியர். இதை முடிச்சுட்டு அப்படியே இப்படி போனீங்க அப்படின்னா ரூபிக்ஸ் கியூப்ஸ் வந்துட்டு ஒரு 3x3 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்போது 4, 5, 6 அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். உங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட். இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமும் இவங்க வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் பண்ணேன் ஒன்று எக்ஸாம் முடிச்சுட்டு கேட்பேன், எனக்கு இது மாதிரி வந்துட்டு வேணும், இது புதுசாக ஒரு ஷேப் வந்திருக்கு எனக்கு வேணும் அப்படின்னா. ஓகே, அதை உட்காந்து ஒரு மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணி நானே யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. அண்ட் தென் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அண்ட் இதுவுமே ஆல் அவார்ட்ஸ் அங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இங்கே மேலே அடிக்க வச்சுருக்காங்க. எல்லாமே இது இந்த சைட். அண்ட் தென் சாஃப்ட் ஐஸ் எங்கே பார்த்தாலுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கும் எல்லாம். இந்த டாக்ஸ் வந்துட்டு நான் சின்னப்ப லைக் 7 months இருந்த போலேருந்து அப்போ விளாடின டாக்ஸ். இது எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு ஃபோரம் மாலில் அந்த ஹேண்ட் பிக் பண்ணுற அது சேம் ஏஜ் லைக் மீ. ஸோ அது. அண்ட் தென் இதெல்லாம் வந்து மதர்ஸ் டேக்கு ஒரு மதர்ஸ் டேக்கு நான் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணது. இது இந்த டெடி டேக்கு அம்மாவுக்கு கிஃப்ட் வந்தது நம்ம அப்பா. அதனால அந்த மாதிரி. ஆமாம். அண்ட் தென் ஃபிஷ் டேங்க்ஸ். வெளியே பார்த்தீங்கன்னா வெளில ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும், இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும். அண்ட் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்ஸ், ஃபிஷ்ஷஸ் எல்லா இடத்துலையுமே ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். அண்ட் இது ஒரு ரூம். இதுலேயுமே வந்துட்டு ஃபுல்லாகவே கார்ட்டூன் கபோர்ட்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஆங்க்ரி பேர்ட்ஸ், டோரேமான், சிம்பா, மோக்லி எல்லாமே வந்துட்டு இது ஒருத்தவங்க கபோர்ட்.
அப்பா அது ஒன்று, அம்மா அது ஒன்று, சித்தப்பா அது ஒன்று, பட் இது எண்ட் ஆஃப் தி வின்டர் டே கபட். உங்களோட at ஃபேவரட் the end of the day இது எல்லாமே வந்துட்டு இட் வில் பி ஆல் கார்ட்டூன் ஃபில்ட். அண்ட் தென் இது அம்மா பண்ணது ஹேண்ட்மேட், இது ஃபுல்லாகவே ஹேண்ட் கிராஃப்டட். இந்த கணேஷா டோட்டலி ஹேண்ட் கிராஃப்டட், ஃபுல்லாக ஃபாயில் வச்சு அம்மாவே ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த பின்னாடி ஃபுல்லாக ஃபாயில் வச்சு பண்ணது. சேம் டோரிமானோட ஸ்கிரீன். ஆமாம், இங்கே அவ்வளோவா கார்ட்டூன்ஸ் இருக்காது, கெஸ்ட் ரூம் மாதிரி. இது கார்ட்டூன்ஸ் தாண்டி ஒன்னு இருக்கு ஆக்சுவலி இங்க. the biggest guy. ஆமா, யூ லைக் எலிஃபன்ட் சொன்னீங்களா? எலிஃபன்ட்ன்றதால the biggest புஷி கூட வச்சுட்டு படுத்துக்கலாம்னு பார்த்தா பட் ரொம்ப பெருசா இருக்கான், அதனால தூக்கி வேற ரூம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த மேல இருக்குது அதுவும் அதெல்லாம் ஸ்பேஸ் பத்தலன்னு சொல்லி தொங்க விட்டுருக்கோம் அந்த கார்ட்டூன்ஸை. அவ்வளோதான். இதே அந்த மிக்கி அது மினி அங்கே இருக்கும், மிக்கி பின்னாடி தேர் ஹி இஸ். இது ஃபுல்லாக கணேஷா கலெக்ஷன்ஸாக இருக்கும். லைக் எவ்ரி கணேஷா இஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து. அண்ட் ஆமாம், இது டாக்டர் கணேஷன்றது அந்த சஞ்சய் தத் மூவி ஒன்று வந்திருக்கும். ஓகே, சஞ்சய் தத்தோட பயோபிக். அதில் அந்த பார்த்து டாக்டர் நம்ம டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த கணேஷா வாங்கணும்னு சொல்லி இதை ரொம்ப தேடி வாங்கினது. கணேஷாவோட பயங்கர எமோஷன் தான். கணேஷாவை கொண்டு போய் போடும்போது இவனும் அழுவான், கணேஷாவும் அழுகுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். ஆமா, விட்டு போகும்போது எவ்ரி இயர் அது தண்ணியில கரைக்கும் போது எனக்கு அது ஃபீலிங் ஒரு ஆமா, லைக் ஏதோ தென் கியூட் கணேஷ் அது எங்க பார்த்தாலும் பிடிச்சி தூக்கிடுவேன். ஓ அழகா இருக்காங்க. ஆமா, and everyone will be in different poses, someone will be singing. ஆமா, எல்லாருமே ஒரு ஆக்ஷன்ல இருக்காங்க. எல்லாமே ஒரு டிஃபரண்ட் இது என்ஜாய் பண்ற மாதிரி, இது சம்திங் ஏதோ பேசுற மாதிரி. ஒரு கவுந்து படுத்திருப்பாரு. அதனால everyone will be in different poses here. I And got then a trick. the most important partன்றது வந்து அவெஞ்சர்ஸ். இது ஒண்ணு வந்துட்டு எக்ஸாம் ஒண்ணு முடிச்சிட்டு நல்ல மார்க் எடுத்தாதான் அவனுக்கு வாங்கி தருவேன்னு சொன்னேன். இது எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு. எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டு இந்த எக்ஸாம்ல இந்த மார்க் எடுத்துட்டு சரி வாங்கி கொடுத்துருங்க இப்போ அப்படின்ட்டு. இது ரீசெண்டா என் பிஜி வாங்கி கொடுத்தது. அண்ட் தென் இதுதான் செத் தட் சின்ன வயசுல டாக்டர் ஆகணும்னு அம்மாட்ட தான் செத்து கேட்டப்போ ஒரிஜினல் செத்தே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபிஷ், குட்டி ஃபிஷ்லாம் போட்டால் இந்த பவுல்ஸில் வச்சிருப்பேன். அண்ட் இங்க ஆமா, என் சிஸ்டர் தான் வேற ஊர்ல இருக்காங்க. ஆமா, யா ஷீஸ் இன் another nation. இந்த இமேஜினேஷன்ற மாதிரி. அகைன். அண்ட் தென் இது இன்னொரு ரூம், ஸ்டடி ரூம், ஸ்லீப்பிங் ரூம், எல்லாமே இதுதான். என்னோட ஃபுல் எம்பிபிஎஸோட ட்ராமா பார்த்த ரூம் இந்த ரூம். ஆமா, ஸ்டடி டேபிள்லாம் வச்சு படிக்க மாட்டேன், அவ்வளோ சின்சியரான பெட் மேலே உட்காந்து புக்கை ஃபுல்லாக பரப்பி வச்சு 4 பக்கமும் எனக்கு 10 புக் இருக்கணும். அண்ட் இந்த புக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு சீக்வன்ஸாக போய் இடம் பார்த்தாம இப்போதைக்கு அங்கேயும் சேர்த்து அடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால் இப்போ அம்மாட்ட வந்துட்டு ஃபுல்லாக அதுவும் இந்த டிவி இங்கே இல்லை இவ்வளோ நாளாக. லைக் இது ஆஃப்டர் எம்பிபிஎஸ் இந்த ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த டிவி இந்த ரூமில் மாட்டுவேன்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க, இது பண்ணா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கல. எவ்ரிதிங் யூ ஹேவ் டு அச்சீவ், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் பீயிங் இதுலயே தெரிஞ்சிரும், யூ ஆர் நாட் பீயிங் பேம்பர்ட், யூ ஹேவ் டு ஸ்ட்ரைவ் டு கெட் தி திங்ன்றது வந்துட்டு she made it pure. இது பண்ணா உனக்கு கிடைக்கும், ஏன்னா அவ்வளவுதான். அகைன் அங்கே உங்களுக்கு உங்க பெட் மேலே நிறைய பெட்டும் வந்து அந்த he is the most favorite toy. இது ஒரு 7-8 இயர்ஸா என் கூட இருக்கு. உள்ள இருக்க காட்டன் போயிடுச்சு, பட் ஸ்டில் இஸ் தி மோஸ்ட் கியூட்டஸ்ட் ஒன். நல்லா இருக்கும், ஒரு ஸ்லீப்பிங் பண்ற மாதிரி, ஒரு மாதிரி நாம சாகியா ஸ்லீப்பிங் பண்ற மாதிரி இருக்கு. சோ அது ஒரு மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்றாங்க, கோ ஸ்லீப் கம் ஸ்லீப். அதுதான் நைட் அவனுக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, அவனுக்கு கீழே படுக்க வச்சிருவேன். ஓகே, அவ்வளவுதான். தென் டாம் ஜெரி ஃபிஷ் எல்லா இடத்துலயும் கார்ட்டூன்ஸ் மட்டும் தான் இருக்கும். see here, ஆமா, the room is also mentioned clearly. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஸ்கிட் பண்ணும்போது அப்பவே எம்டி வந்துட்டு லைக் ஐ எம் லைக் aspiring to join டிஃபென்ஸ் அப்பா மாதிரி, அதனால. ஆமா. அண்ட் இது எங்க அம்மாவோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட், பூஜாரை. she is always devoted here. உங்களோட ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்க, லைக் யூ டு உங்க அப்பா பத்தி ஷேர் பண்ணுங்க. His name is Muralidharan. He is working in Indian Air Force. Now he is posted to Jammu. ஓகே, ஜம்முல இருக்கிறாரு. அவங்க அப்பாவோட அவங்க சித்தப்பாவையும் கண்டிப்பா சொல்லணும். அவன் பேர் வந்து கார்த்திகே பாண்டியன். he is also working in Indian Air Force. அவன் டெல்லியில போஸ்டிங்கா இருக்கான். so they both are the pillars to my family. அவனை கொண்டு வந்தது. ஓகே, நீங்க சொல்லுங்க. எவ்வளவு இயர்ஸ் பிரிஞ்சிருக்கீங்க ப்ராபபிலி உங்க ஃாதர்? வந்துட்டு லைக் they have been separated from their family since 17.5 years. ரெண்டு பேருமே 17 இயர்ஸ்லயே வந்துட்டு 12th முடிச்சோனே ஜாயின் பண்ணிட்டாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ அதனால வந்துட்டு அப்போலேருந்தே அந்த 5 இயர்ஸ் வந்து ஒரு இடம் மாறிட்டே இருக்கிறதுன்றது வந்துட்டு யூஸ் டு தெம். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்தப்பிலேருந்தே நான் இருக்கும்போது ஐ ஆம் யூஸ் டு இட் ஃப்ரம் மை இதுன்னும் போது
நான் டெல்லியில் நான் ஸ்கூலிங் ஃபுல்லாகவே டெல்லியில் தான் பண்ணேன். ஓகே. ஃப்ரம் யூகேஜி டு 12th டிஎஃப் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அரௌண்ட் 8th தானே 6th இருக்கும்போது அப்பாவுக்கு போஸ்டிங் வந்துட்டு ஜாம்நகர் குஜராத் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் லைக் யூஸ்வலி எவ்ரி ஒன் வாட் தே டூ இஸ் கிளப்பி கூப்பிட்டு போயிடுவாங்க அப்பா போஸ்டிங். ஏன்னா எங்களுக்கு ஸ்கூல்ஸ் அந்தந்த கேம்பஸில் இருக்கும். பட் நான் இல்லை, எனக்கு இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், முடிக்கணும், எனக்கு அந்த ஸ்கூலில் ஹெட் பாய் ஆகணும், நான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே தான் படிப்பேன். அண்ட் தட் டைம் அகெயின் தே சாக்ரிஃபைஸ், நீயும் பையனை பார்த்து இங்கே இரு, நான் வந்துட்டு போஸ்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பி போட்டோஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா. such a small room, அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும், 2 பேர் மட்டும். லைக் குவார்டர்ஸ் கிடையாது. அப்பா அங்க இருந்தாருன்னா குவார்டர்ஸ் கிடைக்கும். அப்பா வேற ஊர் போயிட்டதுனால அந்த குவார்டர்ஸ் ஹேண்ட் ஓவர் கொடுத்துறணும். So I have to manage the family. அவங்க சித்தப்பா அந்தமான் போயிட்டான், இவன் அவங்க அப்பா ஜம்மு போயிட்டாரு. இவனை வச்சுட்டு from 6th to 11th ஃபுல்லா அந்த 5 years அப்பா அங்க குஜராத்ல இருக்கும்போது she is the only one person who took care of everything. வீடு, நான் எல்லாம், அப்பா அங்க தனியா இருக்கும்போது அவரு சித்தப்பா எல்லாரையும் லைக் அந்த ஒரு கனெக்ஷன்ன்றது எங்க 3 பேருக்கும் ஒரு கனெக்ஷன்னா தட் இஸ் ஹர். ஓகே. அப்புறம் டெல்லில இருந்து சென்னைக்கு எப்போ மூவ் ஆனீங்க? காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் 2021ல அவனுக்கு டெல்லியில நீட்ல மார்க்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சண்டிகர், ஹரியானா, இன்னும் 2-3 பிளேஸ்ல வந்து அவனுக்கு மெடிசன் சீட் கிடைச்சது. பட் ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். வேண்டாம், நம்ம ஸ்டேட்ல ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ட்ரை பண்ணோம். கொரோனா டைம் வேற, கன்ஃபார்ம் ஆச்சு சீட்டு. ஓகே. ஆக்சுவலி நான் சென்னைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன்டா நான். ஓகே. உங்க நேட்டிவ் மேம்? இந்தியா தான்டா, நான் எங்க நேட்டிவ். ஏன்றதுமே ஸ்டோரி. ஓ யா கம் சொல்லுங்க. ரேஞ்சர் ஸ்டோரி. லைக் எப்படின்னா அப்பா வாஸ் born in வேலூர் திருப்பத்தூர். பட் he was born and brought up in கர்நாடகா கோலார் கோல்ஃபீல்ட்ஸ் கேஜிஎஃப். அண்ட் இவங்க பிறந்தது வந்துட்டு கும்பகோணம், மயிலாடுதுறை. ஸோ அதனால அண்ட் இவங்க வளர்ந்தது எல்லாமே வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா. பிகாஸ் தாத்தா வந்துட்டு he was an Indian railway. ஸோ அதனால இவங்களும் அங்கே. அண்ட் தென் ஐ வாஸ் born in தமிழ்நாடு, இது ஜோலார்பேட். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அசாம்ல வளர்ந்தான், ஆக்ரால வளர்ந்தான், டெல்லி, குஜராத், தமிழ்நாடு, அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் ஆல் தரம். ஸோ அதனால ஏதாவது ஒரு பிளேஸ்ன்றது கனெக்டட் டு ஈச் பிளேஸ் வி கோ. அதனால இந்தியா தான்டா கரெக்டா இருக்கும். மை கண்ட்ரி இஸ் இந்தியா. ஓகே. born and brought up there. ஓகே. சோ இந்த இடத்துலலாம் நீங்க மம்மாஸ் பாய்ன்னு நீங்க ப்ரௌடா சொல்லிக்க முடியும்? இந்த இடத்துலயுமே எந்த இடத்துலனாலும் சொல்ற பேச்ச கேட்பான். அம்மா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அம்மா கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்றது வந்து அவன் சொல்லுவான். சண்டை போடுவான், அம்மா நீ சொன்னது கரெக்ட் இல்லை தப்பு அப்படின்ட்டு. பட் நான் இது சொன்னேன்னா அம்மாவுக்கு இது கரெக்டு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு செய்வான். ஒரு 2 நாள் முன்னாடி கூட பிரியாணி பக்கெட்டு, அவங்க காலேஜில் பிரியாணி சாப்பிட்டாங்க போல இருக்கு. அம்மா அந்த பிரியாணி பக்கெட் எடுத்துன்னு வாடி இங்கே ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட வெக்கப்படலை. வெறும் அவன் டாக்டரு ஸ்கூட்டியில் வச்சு 2 பிரியாணி பக்கெட் எடுத்துன்னு வந்தான். ப்ரௌட் தானே. எப்பெல்லாம் வந்து பிள்ளை வளர்ந்துருச்சுன்னு உங்களுக்கு தோணுது? லைக் இந்த மாதிரி வளர்ந்துட்டான்ப்பா கொஞ்சம், நான் இன்னும் சின்ன வயசுல பார்த்தேன் அந்த பிள்ளையாவே இல்லை இவன், லைக் க்ரோன் அப் அப்படின்னு விஷயத்துல முதல்ல நம்ம எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான். இது இப்போ வந்து இல்லை வேண்டாம். இன்னொன்று அவன் சாப்பிடாம வேலை பார்க்கும்போது புள்ள வளர்ந்துட்டான், ரெஸ்ட் இல்லாமல் அவன் பண்ணும்போது. இன்னொன்று எனக்கு நிறைய இடத்துல வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம புள்ள வந்து அவன் அஃப்கோர்ஸ் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல அவன் இருக்கிறான். இருந்தாலும் நம்மளுக்கு சொல்லும் போது அது கரெக்டாக இருக்குது. ஓகே அவன் வளர்ந்துட்டான், இன்னும் அவன் அந்த குழந்தை இல்லை அப்படின்ற அந்த இது தாட் வந்து இப்போ வருது. ஓகே.